குர்ஆனுடைய அற்புதம். எனவே இந்த குர்ஆனை யாரும் ஓத கஷ்டம் என்று சொல்ல முடியாது, இந்த குர்ஆனை விளங்குவதற்கு கஷ்டம் என்று சொல்ல முடியாது, இதன் கருத்துக்களை எங்களால் கிரகிக்க முடியாது என்று வாதிட முடியாது. இது எல்லோருக்கும் வழிகாட்டும். அந்தந்த தரத்தில் வைத்து இந்த குர்ஆன் வழிகாட்ட வல்லது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குர்ஆன் சொல்கிற அற்புதங்கள் தான் எத்தனை. சில மாதங்களுக்கு முன்னால் ஜாமியா நதீமியா கலாபடத்திலே இந்த அல் குர்ஆனை மையப்படுத்தி நாம் பெரிய ஒரு கண்காட்சியை நடத்தினோம். The scientific miracles of the Holy Quran and Muslims, contributions of Muslims to human civilization and science. குர்ஆனுடைய அறிவியல் அற்புதமும் மனித நாகரிகத்துக்கு அல் குர்ஆனுடைய பங்களிப்பு, விஞ்ஞானத்துக்கு அல் குர்ஆனுடைய பங்களிப்பு என்ற பொருளிலே, இந்த கருப்பொருளிலே ஒரு மாபெரும் கண்காட்சியை நான் நடத்தினோம். சுமார் 1,00,000 பேர் அந்த கண்காட்சியை வந்து கண்டுகளித்தார்கள். இந்த குர்ஆன் எப்படி அனைத்து துறைகளுக்கும் வழிகாட்டுகிறது, இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு, இந்த மிலேனியத்துக்கு நிதி, நீதி, நிர்வாகம் உட்பட, அறிவியல் உட்பட அனைத்து துறைகளுக்கும் வழிகாட்ட வல்லது. தனி மனித வாழ்க்கைக்கும், குடும்ப வாழ்க்கைக்கும், சமூக வாழ்க்கைக்கும், அனைத்து துறைகளுக்கும் வழிகாட்டக்கூடியது என்ற உண்மையை ஓரளவேனும் இந்த சமுதாயத்துக்கு சொல்லும் நோக்கோடு அந்த கண்காட்சியை நாம் ஒழுங்கு செய்தோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வாறு அல்லாஹ்வுடைய கலாமை நாம் பார்க்க வேண்டும். 30 வருடங்களாக, 40 வருடங்களாக, 50, 60 வருடங்களாக இந்த குர்ஆனை நாம் சுமந்திருக்கிறோம். இதை ஓதுகிறோம், ஏதோ பார்க்கிறோம். ஆனால் இத்தகைய ஒரு உணர்ச்சி பூர்வமான உறவு இந்த குர்ஆனோடு எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறதா என்பதனை நாம் அடிக்கடி சிந்தித்து பார்க்க வேண்டும். அனைத்துக்கும் மேலாக இந்த குர்ஆனை நாம் ஓத வேண்டும், திருத்தமாக ஓத வேண்டும், ஓத வேண்டும், திருத்தமாக ஓத வேண்டும், ராகமாக ஓத வேண்டும், ஓத வேண்டும், திருத்தமாக ஓதி, ராகமாக ஓதி, கருத்துக்களை கிரகித்து ஓத வேண்டும், உள்ளச்சத்தோடும் பயத்தோடும் கண்ணீர் வடித்து ஓத வேண்டும், உணர்ச்சியோடு ஓத வேண்டும், உள்ளத்தில் தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு ஓத வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக இந்த குர்ஆனின் அடிப்படையில் நமது வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள முன் வர வேண்டும். இது குர்ஆனுடைய மாதம், இது குர்ஆன் இறக்கியுள்ளப்பட்ட மாதம். நமது தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, நமது உழைப்பு, தொழில், சமூக உறவுகள் அனைத்தும் குர்ஆன் மயப்படுத்தப்பட வேண்டும், குர்ஆனின் அடிப்படையில் அமைய வேண்டும். அனைத்து விஷயங்களுக்கும் குர்ஆனை நோக்கி நாம் செல்ல வேண்டும், பார்க்க வேண்டும். அதற்கு விளக்க உரையாக அமைந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை நோக்கி நாம் செல்ல வேண்டும். குர்ஆன் தியரி என்றால், கோட்பாடு என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், சுன்னா பிராக்டிகலாக அல்லது செயல்முறையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த இரண்டும் தான் நமக்கு இரண்டு கண்கள், நமக்கு வழிகாட்டிகள். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் சஹாபாக்களாகிய நாங்கள் 10 ஆயத்துகளை ஓதுவோம், 10 ஆயத்துகளை ஓதுவோம், ஓதி அந்த 10 ஆயத்துகளையும் விளங்குவோம். அந்த 10 ஆயத்துகளும் நமது வாழ்க்கையில் என்ன எதிர்பார்க்கின்றன என்று பார்ப்போம். பிறகு அந்த விஷயங்களை வாழ்க்கையில் கடைபிடிப்போம். அதற்கு பிறகுதான் குர்ஆனுடைய ஏனைய பகுதிக்கு போவோம். இதுதான் சஹாபாக்கள் குர்ஆனை அணுகிய முறை. 10 ஆயத்துகளை எடுப்பார்கள், ஓதுவார்கள், படிப்பார்கள், விளங்குவார்கள். அந்த 10 ஆயத்துகளும் நமது வாழ்க்கையில் என்ன எதிர்பார்க்கின்றன என்று பார்ப்பார்கள், வாழ்க்கையில் கடைபிடிப்பார்கள். அதற்கு பிறகுதான் குர்ஆனுடைய ஏனைய பகுதிகளை நோக்கி அவர்கள் நகர்வார்கள். எமது அல் குர்ஆனுடனான உறவு எப்படி இருக்கிறது சிந்தித்து பார்க்க வேண்டும். சஹாபாக்கள் எப்படி குர்ஆனுக்கு முன்னால் இருந்தார்கள் என்றால், தளபதியுடைய கட்டளை வரும் வரைக்கும் காத்திருக்கிற சிப்பாயுடைய நிலையில் இருந்தார்கள். ஒரு சிப்பாய், ஒரு வீரன், ஒரு படை வீரன் தளபதியுடைய கட்டளை வரும் வரைக்கும் எப்படி தயார் நிலையில் இருப்பானோ அத்தகைய நிலையில் தான் சஹாபாக்கள் குர்ஆனுக்கு முன்னால் இருந்தார்கள். ஒரு ஆயத்து இறங்கிவிட்டால் போதும், அடுத்த கணப்பொழுது அதனை அவர்கள் அமுல்படுத்தினார்கள். மதுபானம் தடை செய்யப்பட்ட ஆயத்து இறங்கியது. மது பீப்பாக்கள் பாதையிலே ஆறாக ஓட ஆரம்பித்தன. ஹிஜாபுடைய பர்தாவுடைய வசனம் இறங்கியது. உடனடியாக அந்த ஆயத்தை கேட்டவுடனேயே சஹாபி பெண்மணிகள் தாங்கள் அணிந்திருந்த ஆடைகளை கிழித்து தலையை மூடிக்கொண்டார்கள், மார்பகங்களை மறைத்துக் கொண்டார்கள். நாங்களோ குர்ஆனை ஓதுகிறோம், காலமெல்லாம் ஓதுகிறோம். இதனுடைய வசனங்கள் எந்த அளவு நமது வாழ்க்கையில் பரிவர்த்தனை அடைந்திருக்கின்றன என்பதனை குர்ஆனை ஓதுவதால் நன்மை இருக்கிறது, அதிகம் நன்மை இருக்கிறது. ஒரு எழுத்துக்கு கூட 10 நன்மைகள் கிடைக்கும் என்ற சுபசெய்தியை நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். உண்மைதான். மறுபக்கம் எச்சரிக்கை செய்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கம் மின் காரின் யக்ரவுல் குர்ஆன் வல் குர்ஆன் யல்அனுஹு. பலர் குர்ஆனை ஓதுகிறார்கள், குர்ஆன் அவர்களை லானத் செய்து கொண்டிருக்கிறது. அவர்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள், குர்ஆனும் அவர்களை சபித்துக் கொண்டே இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். யாரை குர்ஆன் சபிக்கிறது? ஓதாதவர்களை அல்ல, ஓதுபவர்களை குர்ஆன் லானத் செய்கிறது, கர்ஸ் பண்ணுகிறது. என்ன காரணம்? ஒருவர் பொய்யராக இருக்கிறார், வாழ்க்கையிலே குர்ஆன் இல்லை,
நடத்தையில் குர்ஆன் இல்லை, கொடுக்கல் வாங்கலில் குர்ஆன் இல்லை, தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், சமூக உறவுகளில் அல்லாஹ்வுடைய கலாமுடைய தாக்கமில்லை. இவர் செய்கிற பாவங்களுக்கு தௌபாவாக, செய்கிற குற்றச் செயல்களுக்கும் அராஜகங்களுக்கும் பிராயச்சித்தமாக அல்லாஹ்வுடைய கலாமை பரக்கத்துக்காக வெறுமனே ஓதுகிறார். அங்கே ஒரு ஆயத்து வருகிறது, அலா லானத்துல்லாஹி அலல் ஸாலிமீன், அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். இவர் அந்த ஆயத்தை ஓதுகிறார், தன்னை தானே சபித்துக் கொள்கிறார். பொய்யர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், ஃபலானத்துல்லாஹி அலல் காதிபீன், பொய்யர்களுக்கு அல்லாஹ்வுடைய லானத்து உண்டாகட்டும் என்ற ஆயத்து வருகிறது. ஓதுகிறார், தன்னை தானே சபித்துக் கொள்கிறார். அநியாயம் செய்த நிலையில் குர்ஆன் ஓதப்படுகிறதா, அங்கே சாபம் வருகிறது. பொய் சொன்ன நிலையில், புரளியில் ஈடுபட்ட நிலையில் குர்ஆன் ஓதப்படுகிறதா, அங்கே ரஹ்மத்துக்கு பதிலாக லானத் ஏற்படுகிறது. எனவே மதிப்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் என்பது வெறுமனே பரக்கத்துக்காக திலாவத் செய்யப்படுகிற ஒரு வேத நூல் மாத்திரமல்ல, அது நமக்கு வழிகாட்ட வந்தது. 24 மணி நேரம் வழிகாட்ட வந்தது. அதுதான் நெவிகேட்டர். நமது வாகனத்திலே பயணத்துக்காக, மிகவும் சிக்கலான ஒரு நகரத்திலே பயணத்துக்காக நாங்கள் நெவிகேட்டரை வைத்திருக்கிறோம். ஆரம்ப காலத்திலே A to Z என்று சொன்னார்கள், மெல்வே என்று சொன்னார்கள். அவர்கள் மெனுவலாக வழிகாட்டியை வைத்திருந்தார்கள். இப்போது ஹைடெக் உடைய வளர்ச்சியினால் நெவிகேட்டர் வந்திருக்கிறது. அதை சொல்லுகிறபடிதான் ஒவ்வொரு வாகனத்தை செலுத்துகிறார்கள். ஒரு முஸ்லிமுடைய நெவிகேட்டராக இருப்பது அல்லாஹ்வுடைய கலாம் அல் குர்ஆன். இது ரமலான் மாதத்தில் மாத்திரம் சுமக்கப்படுவதல்ல, வீட்டிலே மையத்து விழுந்து விட்டால் மாத்திரம் சுமக்கப்படுவதல்ல, அவ்வப்போது ஆங்காங்கே சுமக்கப்படுவதல்ல, 24 மணி நேரமும் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்ட வேண்டியது. எனவே அந்த வகையில் பள்ளிவாசல்களிலே அல் குர்ஆனுடைய வகுப்புகள் நடைபெற வேண்டும். அல் குர்ஆனுடைய விளக்க மஜ்லிஸ்கள் பரவலாக நாடளாவிற்கு நடக்க வேண்டும். இந்த நாட்டிலே இருக்கிற 6000க்கும் மேற்பட்ட உலமாக்கள் அந்த மகத்தான பொறுப்பை சுமக்க வேண்டும். இந்த நாட்டில் வாழ்கிற 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கு அல்லாஹ்வுடைய கலாமுடைய உள்ளடக்கத்தை, பொருளடக்கத்தை எடுத்துச் சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அனைவருக்கும் இந்த அல்லாஹ்வுடைய ஹிதாயத்துடைய வாயிலை திறந்துவிட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இதுதான் குர்ஆன் இறக்கி வரப்பட்ட இந்த மாதத்திலே நானும் நீங்களும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் நாங்கள் அல் குர்ஆனை ஓத வேண்டும், அதனை மனன்மிட வேண்டும், அதை திருத்தமாக ஓத பழக வேண்டும், ராகமாக ஓத முயற்சிக்க வேண்டும், கருத்தை புரிந்து விளங்க நாங்கள் முயற்சிக்க வேண்டும். கவலையோடு, உள்ளச்சத்தோடு, கண்ணீர் வடித்து இந்த குர்ஆனை ஓத நாம் பயிற்சி பெற்றுக் கொள்ள வேண்டும். குர்ஆன் நம்மோடு என்றும் பேசிக் கொண்டிருக்கிறது என்ற உணர்வோடு இந்த குர்ஆனை நாம் ஓத வேண்டும். எனவே அந்த வகையில் இந்த அல் குர்ஆனை இரவெல்லாம் பகலெல்லாம் கல்பு குளிர, கண் குளிர ஓதுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக. இந்த குர்ஆனை விளங்கி இதன் பொருளை உணரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. இந்த குர்ஆனின் வழியிலே, இதன் போதனைகள் அடிப்படையில் நமது வாழ்க்கை